ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூஸ் பண்ணி கொஞ்சம் கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு கான்செப்ட்னு படித்தாலுமே பேரலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து புக்கில் கான்செப்ட் படிக்கிறது ஓகே தான், பட் அதோட பேரலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிங்க எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் பேரலாக பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபைவ் phenomenon இஸ் பெஸ்ட் சீன் பிட்வீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைம் இன்டர்வல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 5 செகண்ட்ஸ் நான் ஆன்சர் தரேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் என்ன அப்படி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணலாம். ஓகே, இதோட ஆன்சர் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா 30 to 200 milliseconds. ஓகேவா? இப்போ 5 phenomena அப்படின்ற கான்செப்டை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேக்ஸ் வெர்த்தைமர். இவர் தான் வந்து இந்த 5 phenomena கான்செப்ட் சொல்லியிருப்பார். அதுவும் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆப்டிக்கல் இல்லூஷன். இந்த கான்செப்ட் கீழே தான் வந்து இந்த 5 phenomena வரும். ஓகேவா? இப்போ ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் இமேஜ் வந்து இருக்கிறப்போ, அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஃப்ளிப் புக்கெலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம பேஜ் வந்து ரேப்பிடாக சேஞ்ச் பண்ணுறப்போ அது ஒரு கண்டினியூஸ் மோஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஈச் பிக்சராக வந்து இண்டிவிஜுவலாக தெரியாது, ஒரு மோஷனில் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் வந்து ஆப்டிக்கல் இல்லூஷன். ஓகேவா? ஃப்ளிப் புக் தான் இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போது இந்த நிறையா ஷார்ட்ஸ்லலாம் ஆக்சுவலாக வரும் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது கை ரெண்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பேஜாக போக போக சின்ன சின்ன மைனூட் சேஞ்சஸ் வந்து ஈச் பேஜில் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து ஒரு கண்டினியூஸ் மோஷனாக ஒரு வீடியோ மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் வந்து ஆப்டிக்கல் இல்லூஷன். இப்போ 5 phenomena அப்படின்ற கான்செப்ட் இதில் ஏன் வருது அப்படின்னா, இப்போ வந்து அந்த பேஜை வந்து ஒரு டேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் இன்டர்வல் இருக்கும்ல. இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவாக டேர்ன் பண்ணால் வந்து ஈச் பேஜாக தான் எனக்கு செப்பரேட்டாக தான் தெரியும், தனித்தனியாக தான் தெரியும், ஒவ்வொரு இமேஜாக ஒவ்வொரு பெயிண்டிங்காக தான் தெரியும். பட் அதே இது வந்து இன்னும் ரொம்ப ரேப்பிடாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் டேர்ன் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அது தெரியாது, பிளர்ராக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த டைம் இன்டர்வல்குள்ளே நம்ம அப்படி அந்த பேஜ் வந்து டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஒரு கண்டினியூஸ் மோஷனில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 30 விட பிலோவாக இருந்தால் அந்த இமேஜ் வந்து பிளர்ராக இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பினேன் அப்படின்னா அது பிளர்ராக தான் தெரியும். கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் வந்து தெரியாது. கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து இப்போ 200 விட அபோவாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ஜாயிண்டடாக தெரியும் அந்த இமேஜ் வந்து. ஓகேவா? இதுதான் 5 phenomena. ஸோ இந்த டைம் இன்டர்வல்குள்ளே நம்ம அந்த பேஜ் வந்து ரேப்பிடாக நம்ம திருப்புறோம் அப்படின்னா வந்து ஒரு கண்டினியூஸ் மோஷனில் நமக்கு தெரியும். அவ்வளோதான் சொல்ல வராங்க இந்த கான்செப்டில். ஆக்சுவலாக அது விஷுவல் இல்லூஷன், ஆப்டிக்கல் இல்லூஷன் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி மோஸ்ட் காமன் ஆன்டி ஒபிசிட்டி ஹார்மோன். ஓகேவா? கொஸ்டின் வந்து ஆன்டி ஒபிசிட்டி ஹார்மோன் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட ஆன்சர் வந்து பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். நான் சொல்கிறப்ப அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா என்னன்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இதோட ஆன்சர் வந்து ஆக்சுவலாக லெப்டின். இதை வந்து அடிப்போஸ் டிஷ்யூ அப்படிங்கிற ஃபேட் செல்ஸ் தான் ஆக்சுவலாக இந்த ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த லெப்டின் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹங்கர், நம்மளோட பசிக்கிற அந்த பசிக்கிற தன்மையை வந்து இன்ஹிபிட் பண்ணுமா. இன்ஹிபிட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, இப்போ எதுவுமே வந்து ஒரு கரெக்டான லெவலில் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணும். ஸோ நம்ம பாடிக்கு தேவையான அளவுக்கு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் இந்த லெப்டின் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நம்ம அதுக்கு மேலே பசிக்காமல் அந்த ஹங்கரை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இது வந்து பாடி வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இப்போ இது மித்த ஹார்மோனே என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஆரிக்சின் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைப்போக்ரிட்டின்னு சொல்லுவாங்க. கிரிட்டின் இது ஆக்சுவலாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம ரெகுலராக எந்திக்கிறதுக்கு, வேக்ஃபுல்னஸ், அரௌசல், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் வந்து ஓரிக்சின் இந்த ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்ணுது. இப்போ இன்சுலின் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், பிளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணும். கரெக்டாக? பிளட் சுகர் லெவல் ரெகுலேஷன். லாஸ்ட்டை வந்து கிரிலின். இப்போது இது வந்து ஆன்டி ஒபிசிட்டி ஹார்மோனோ. இப்போ ஹங்கர் வந்து
நமக்கு ஏற்படுத்துகிற ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா இது கிரில்லின் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக வந்து ஹங்கர் ஹார்மோன் தான் சொல்லுவாங்க. இது பேரே வந்து ஹங்கர் ஹார்மோன். இப்போது இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகிறப்ப நமக்கு பசிக்கும். பசித்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பாடியில் அந்த எனர்ஜி லெவல் வந்து பேலன்ஸ் ஆகிற வரைக்குமே வந்து இந்த லெப்டின் அடுத்து செக்ரேட் ஆகும். ஸோ இது வந்து அந்த ஹங்கரை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதன் மூலமாக நம்ம பாடி வெயிட்டை இதை மெயின்டைன் பண்ணும். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா கிரில்லின் பொறுத்த வரைக்கும் ஃபேட் ஸ்டோரேஜ். ஏன் அப்படின்னா இப்போ இது ரொம்ப செக்ரேட் ஆச்சு அப்படின்னா இப்போ அதிகமாக பசித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அப்போ அங்கே ஃபேட்டாக தானே ஆவாங்க. ஸோ அதை தான் இதை சொல்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் கேட்டிருக்காங்க. involves the analysis of difference between the current situation and the desired set goal, then doing something to reduce this difference. அதாவது எந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் வந்து டிசைர்ட் கோலும் அவங்களோட டிசைர் கோல் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷனை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதோட ஆன்சர் உங்களோட ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக மீன் எண்ட் அனாலிசிஸ். ஓகேவா, ஆப்ஷன் 1 ஹியூரிஸ்டிக்ஸ். ஓகே, இதோட ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா மீன் எண்ட் அனாலிசிஸ். இப்போ நம்ம மித்த ஆப்ஷனும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது ஹியூரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மென்டல் ஷார்ட்கட்ஸ்னு சொல்லுவாங்க. மென்டல் ஷார்ட்கட்ஸ் அல்லது வந்து ரூல் ஆஃப் தம்ப் இப்படி கூட கேட்பாங்க ஆக்சுவலாக கொஸ்டினில். இப்போ ரூல் ஆஃப் தம்ப்னு எந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் அதுக்கு ஆன்சர். இப்போது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளமேட்டிக்காக ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராப்ளம் மேலே டீப்பாக அதுவும் தாட்ஸ் போடாமல் தாட் ப்ராசஸ் இல்லாமல் டக்குன்னு ஒரு சொல்யூஷன் நம்ம யோசிப்போம் இல்லையா. இப்போது ரோட்டில் போயிட்டுருப்போம், ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனை மாதிரி நம்மளை அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு டீப் தாட்டும் இல்லாமல் ஒரு சொல்யூஷன் யோசிப்போம் இல்லையா. அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு வந்து கேரண்டீடாக அந்த ப்ராப்ளமுக்கு இது சொல்யூஷன் கொடுக்குதான்றது கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு ப்ராப்ளமுக்கு டக்குன்னு நம்ம ஆக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஹியூரிஸ்டிக்ஸ். ஓகேவா, இப்போ சப்கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காம்ப்ளெக்ஸ் கோல்னால் மேஜர் கோலாக இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போது காம்ப்ளெக்ஸ் கோல் என்ன வச்சுக்கலாம். இப்போ யூஜிசி நெட் பேப்பர் 2 சிலபஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து மொத்தம் இப்போ 10 யூனிட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக அதை மொத்தமாக நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அது பெருசாக தான் தெரியும். ஸோ அதை வந்து நான் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா ஸ்மாலராக, அதாவது காம்ப்ளெக்ஸ் டு ஸ்மாலராக, அதுவும் மேனேஜபிளாக இருக்கணும். அது வந்து மேனேஜபிள் கோலாக வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இப்போது காம்ப்ளெக்ஸ் கோலில் வந்து இப்போ 10 யூனிட் இருக்குது அப்படின்னா அதை 5 பிரித்தேன் அப்படின்னா 1 டேக்கு 5 யூனிட் முடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அதை வந்து இன்னும் ஒரு மேனேஜபிளாக 1 டேயில் வந்து என்னால் ஒரு யூனிட் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்மால் கோலாக பிரித்து அதன் மூலமாக நம்ம மெயின் கோல் அடையிறதா வந்து சப் கோல்ஸ் டெக்னிக், ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இப்போ மீன்ஸ் அண்ட் அனாலிசிஸ்ன்றதா என்ன அப்படின்னா நம்ம டிசைர் கோல் ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ நான் சொன்னபடி இருந்ததே வச்சுப்போம். பேப்பர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிசைர்ட் கோல். ஓகேவா, என்னோடய கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு நான் செக் பண்ணுவேன். கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இப்போ தான் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு 2 யூனிட்டே முடிச்சிருக்கேன், 2 யூனிட் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ டிசைர் கோல் நான் அட்டென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் எத்தனை யூனிட் முடிக்கணும்? 8 யூனிட் முடிக்கணும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதன் மூலமாக இந்த 8 யூனிட் நான் வந்து உட்காந்து படிப்பேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகும். 6 யூனிட்டா 4 யூனிட்டா, அப்புறம் வந்து என்னோடய டிசைர் கோல் அடிச்சிடும் 10 யூனிட்ஸும் நான் முடிச்சிடுவேன். இதுதான் வந்து மீன் அண்ட் அனாலிசிஸில் கேட்டிருக்காங்களே ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக். இப்போ பிரைன் ஸ்டார்மிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் ஜென்ரேஷன் தான் பிரைன் ஸ்டார்முக்கு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. மெயினாக ஐடியாஸ் ஜென்ரேஷன் அந்த டாபிக் இருக்குது. நான் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு ஐடியாஸும் எடுத்து இதை அப்ளை பண்ணி இது ஒர்க் ஆகலையான்னு பார்க்காம ஒரு ப்ராப்ளமுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் வந்து பிரைன் ஸ்டார்மிங். ஓகேவா, கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா இமேஜினல் டிஸ்பியூட்டேஷன் பை யூஸிங் த எபிலிட்டி ஆஃப் அ கிளைண்ட் டு இமேஜின் இஸ் அ மெத்தட் ஆஃப், அதாவது எபிலிட்டி ஆஃப் அ கிளைண்ட் டு இமேஜின் அப்படி அந்த கிளைண்ட்டோட எபிலிட்டி அதை யூஸ் பண்ணி, அதாவது கிளைண்ட்டோட இமேஜின் பண்ணுற எபிலிட்டியை யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து இமேஜினல் டிஸ்பியூட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
இதை வந்து இங்கே கொடுத்துருக்க 4 தெரப்பீஸில் வந்து எதில் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆன்சர் நீங்கள் போடுங்க. இதோட ஒரிஜினல் ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து REBT. அதாவது என்னென்னா ரேஷ்னல் இமோட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆல்பர்ட் எல்லிஸ். ஓகேவா? இப்போது REBT யாருக்கெல்லாம் கொடுப்போம்? இப்போது ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இராஷ்னல் பிலீஃப்ஸ் இருக்குது அல்லது நெகட்டிவான தாட் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம REBT கொடுப்போம். அதை வந்து சேலஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த இராஷ்னல் பிலீஃபை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு REBT கொடுப்போம். REBTயோட ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் தான் வந்து இமேஜினல் டிஸ்பியூட்டேஷன். இப்போ டிஸ்பியூட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டிபேட்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது அவங்களோட இமேஜின் டெக்னிக்கே யூஸ் பண்ணி அவங்களோட இராஷ்னல் பிலீஃபை வந்து சேலஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ண வைக்கிறது. இப்போது இமேஜினல் டிஸ்பியூட்டேஷனை ஷார்ட்டாக விஷுவலைசேஷன். ஓகேவா? இப்போது ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் பிலீஃப் அல்லது இராஷ்னல் சம்மந்தமே இல்லாமல் லாஜிக்கலே இல்லாமல் ஒரு பிலீஃப் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளே அவங்க வந்து இமேஜின் பண்ண வைக்கிறது. இந்த டெக்னிக் மூலமாக இமேஜின் பண்ண வச்சு நார்மலாக போனால் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கள இமேஜின் பண்ண வச்சு அவங்க இராஷ்னல் பிலீஃபை சேஞ்ச் பண்ணுறதா வந்து REBTயில் இருக்கிற இமேஜினல் டிஸ்பியூட்டேஷன் டெக்னிக். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆனால் சைக்கலாஜிக்கல் கரன்சி தட் பெர்மிட்ஸ் டீவியேஷன் ஃப்ரம் த குரூப் இஸ் கால்டு. அதாவது ஒரு குரூப்லேருந்து டீவியேட் ஆகிக்கிறதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் கரன்சி இருக்குது. அதோட பேர் என்ன, அதோட டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதோட ஒரிஜினல் ஆன்சர் இதோட ஆன்சர் வந்து இடியோசின்க்ரசிக் கிரெடிட். ஓகேவா? இப்போ மற்றதுமே என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கன்ஃபார்மிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அட்ஜஸ்டிங். ஓகேவா? ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிறதுக்காக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த நார்ம்ஸ்க்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகி போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து கன்ஃபார்மிட்டி. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து யூனிஃபார்ம் தான் எல்லாருமே போட்டு போகணும். கரெக்டாக நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் அந்த சோஷியல் குரூப்புக்குள்ளே அந்த ஸ்கூல் அப்படிங்கிற சோஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நம்ம ஃபிட் ஆகிறதுக்காக நம்ம அந்த யூனிஃபார்ம் போட்டு போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து கன்ஃபார்மிட்டி. இப்போ ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃபாலோ ஆர்டர்ஸ் ஃப்ரம் அத்தாரிட்டி ஃபிகர். ஓகேவா? இதுதான் வந்து ஒபீடியன்ஸ். எல்லாருக்கும் மில்கிராம்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒபீடியன்ஸ்க்கு வந்து மேஜராக சொல்கிற எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது என்ன அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் வந்து நம்மக்கிட்ட ஒன்று பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு ரூல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒபீடியன்ஸ். இப்போ இடியோசின்க்ரசிக் கிரெடிட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, கிரெடிட்னா தெரியுமில்ல, இப்போ பாயிண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக என்ன அப்படின்னா இப்போ வந்து பிளண்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு குரூப்பில் இருக்கீங்க, அந்த நார்ம்ஸையும் தவறி உங்களால் இந்த அளவுக்கு டீவியேட் ஆகி அவங்கக்கிட்ட பேசினாலுமே உங்களுக்கு இந்த கான்சிக்வன்ஸும் எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் வராது அப்படிங்கிற ஒரு லெவல்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க இது. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு ஒரு சினாரியோ, ஒரு ஆஃபீஸ் சினாரியோவில் ஒரு நியூ ஜாயினர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணுறப்போ ரூல்ஸ்லாம் வந்து நல்லா ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு லெவல் ஆஃப் டைமில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்கள்ட்ட ஐடியா கேட்குறப்போ அவங்க குரூப் நார்ம்ஸ்லேருந்து டீவியேட் ஆகி கொஞ்சம் ஒரு ஐடியா சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து யூஸ்வலாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ குரூப் நார்ம்ஸ் வந்து டீவியேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம வேலையை விட்டு எடுத்துருவாங்க. பட் ஆனால் இவங்க வந்து இவ்வளோ நாள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் கொடுக்காம சரி ஓகே எப்படி சொல்கிறது வார்ன் பண்ணிவிட்டு விடுறது தான் வந்து இடியோசின்க்ரசிக் கிரெடிட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லெவலுக்கு வந்து அவங்க பேசினாலுமே எந்த ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லாமல் அவங்களால தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற லிமிட் தான் வந்து இடியோசின்க்ரசிக் கிரெடிட். இப்போ கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் ஒபீடியன்ஸும் ஆக்சுவலாக சேம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒபீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது, அவங்க சொல்கிறத நம்ம செய்கிறது அப்படியே அத்தாரிட்டி ஃபிகர் தான் அது. ஆக்சுவலாக அங்கே வந்து எப்படின்னா ஒரு அத்தாரிட்டி ஃபிகர்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் வரும், அதை நம்ம அப்படியே பிளண்ட்டாக ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது ரெக்வஸ்ட்டாகவும் இருக்கலாம், ஆர்டராகவும் இருக்கலாம். அப்புறம் சோஷியல் ப்ரெஷரால், ஓகேவா, சோஷியல் ப்ரெஷரால் ஒரு ரெக்வஸ்ட்டோ ஒரு ஆர்டரோ வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எஸ்ன்னு அக்ரி பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்.
ஓகே. இப்போ வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ ஓவர் டைம் வந்து உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு வேலைகள் அங்கே இருந்தாலுமே ஓகே நெஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் வந்து கம்ப்ளைன்ஸ். இப்போ ஒபீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரூலை வந்து பிளண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடும், அதுவும் அத்தாரிட்டி ஃபிகர்கிட்ட. பட் ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் ப்ரெஷருக்குள்ளே வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி உங்களுக்கு இல்லை. அப்படி அக்செப்ட் பண்ணுறதா வந்து கம்ப்ளைன்ஸ். ஓகேவா? கொஸ்டின் பாருங்கள். இன் a newly developed adjustment inventory using yes or no format, there were some positively worded items and some negatively worded items. No response indicating adjustment. Or test developers follow this practice to offset the effects of. அதாச்சும் இப்போ ஒரு இன்வென்ட்ரி நம்ம நியூவாக ஒரு கொஸ்டினர் வந்து டெவலப் பண்ணுறோம், ஓகேவா? அதில் வந்து ஃபுல்லி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்காம பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் வச்சு ஒரு இன்வென்ட்ரி வந்து டெவலப் பண்ணுறோம், ஓகேவா? டெஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் அந்த இன்வென்ட்ரி வந்து டெவலப் பண்ணுறாங்க, எந்த ஒரு எஃபெக்டை குறைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட ஆன்சர் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட ஒரிஜினல் ஆன்சர் இதோட ஆன்சர் வந்து அக்வைசன்ஸ், ஓகேவா? இப்போ அக்வைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த எஃபெக்டை குறைக்கிறதுக்காக, அக்வைசன்ஸ் அப்படிங்கிற எஃபெக்டை குறைக்கிறதுக்காக தான் டெஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து எஸ்ஆர் நோ ஃபார்மேட்டில் பாதி பாசிட்டிவ் வேர்டட் பாதி நெகட்டிவ் வேர்டடாக கொடுக்குறாங்க. இப்போ அக்வைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ சில ரெஸ்பாண்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாத்துக்குமே அடுத்து வருது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன ஏதுன்னு பார்க்காம அதுக்கும் வந்து எஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி, அந்த ஒரு பிஹேவியரை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நம்மளே பார்த்துருப்போம், பெக் டிப்ரெஷன் இன்வென்ட்ரியோ சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டினரில் வந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் நல்லா தூங்குறீங்களான்னு கேட்குறதுக்கு எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம இங்கேயும் எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது இதுவும் கான்ட்ராடிக்டரியாக இருக்குது, புரியுதா? நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எஸ் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தூங்கலை அப்படிங்கிறதுக்கும் நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது கான்ட்ராடிக்டரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுக்குறப்போ அந்த கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி எஸ்ஆர் நோ பார்க்காம கொடுக்குற அந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து அக்வைசன்ஸ். இப்போ ஃபேக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, ஓகேவா? இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது இதுவும் சோஷியலி டிசைரபிள் ரெஸ்பாண்டிங்கும் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நான் ரிசல்ட்டை வர வைக்கிறது, அதுதான் ஃபேக்கிங். அதே இது சோஷியலி டிசைரபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் குரூப்புக்குள்ளே நான் ஒரு நல்லவனாக தெரியணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறது வந்து சோஷியலி ரெஸ்பாண்டிங். இப்போ ஃபேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்போது சும்மா டிப்ரெஷன்ற வேர்டு தெரியறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே டிப்ரெஷன் சொல்லிட்டு தர்றாங்க, கரெக்டாக? ஒரு சிலருக்கு ஒரிஜினலாகவே இருக்கலாம், பட் ஆனால் அந்த வேர்டு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சுல, நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து தனக்கு இல்லைன்னு காட்டிக்கணும்னு விரும்புவாங்க, கரெக்டாக? அவங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்றதுக்கு எப்படி ஒரு ஆன்சர் வரணுன்றதுக்காக அதை மாதிரி பண்ணுவாங்க. சிலர் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காகவே டிப்ரெஷன் இருக்கிற மாதிரி வந்து கொஸ்டினர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்கிங்கிறது வந்து எனக்கு நான் என்ன எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அப்படி நான் ஆன்சர் பண்ணுறது வந்து ஃபேக்கிங். அது சோஷியலி டிசைரபிள் பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டிக்கு என்னை பிடிக்கிற மாதிரி இப்போ வெல்பீயிங் கொஸ்டினர்லாம் வந்து நம்ம நல்லபடியாக பண்ணி ஒரு நல்லா காமிச்சிக்கிறது வந்து சோஷியலி டிசைரபிள் ரெஸ்பாண்டிங். அதே இது இப்போ ரேண்டம் ரெஸ்பாண்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஸ்டின் என்ன ஏதுன்னே பார்க்குறது கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பாட்டுக்கு எஸ்ஆர் நோ நம்ம பாட்டுக்கு டிக் பண்ணிட்டு வர்றது தான் வந்து ரேண்டம் ரெஸ்பாண்டிங். ஸோ அக்வைசன்ஸ் எஃபெக்ட்னால் என்ன சொன்னேன், எஸ்ஆர் நோ கொஸ்டின் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்க்காம எல்லாத்துக்கும் ரேண்டமாக அக்ரி பண்ணுறது வந்து அக்வைசன்ஸ். அந்த எஃபெக்டை குறைக்கிறதுக்காக தான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த மாதிரி கொஸ்டினர்ஸ் வந்து வைக்கிறாங்க. டெஸ்ட் டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ப்ரிமாக் பிரின்சிபல். ப்ரிமாக் பிரின்சிபலோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனும் ரீட் பண்ணிட்டு ஆன்சர் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நீங்கள் போடுங்க, பார்க்கலாம். 5 seconds டைம்.
ஓகே, இதோட ஆன்சர் வந்து 4. More frequently occurring activity can be used to reinforce the activity that occurs less often. புரியுதா என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு? இப்போ என்ன அப்படின்னா, சிம்பிளாக பிளண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக ஒரு சாக்லேட்டோ ஒரு ரிவார்டோ கொடுத்து ஒரு அன்டிசைரபிள் பிஹேவியர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தையே யூஸ் பண்ணி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறது. எனக்கு பிடிக்காததாக இருக்கலாம், பட் அதனால் வந்து ஒரு நல்ல பிஹேவியர் தான். ஓகேவா? இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வெஜிடபிள் சாப்பிட மாட்டேது அப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து வெஜிடபிள் சாப்பிட்றது, பட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து விளையாடுறது. ஓகேவா? இப்போது அந்த குழந்தைகிட்ட வந்து இப்போ மதியம் வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் நீ காலி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஸ் டிசைரபிள் பிஹேவியரை வந்து மோர் டிசைரபிள் பிஹேவியரை வச்சு பண்ண வைக்கிறது தான் வந்து ப்ரிமாக் பிரின்சிபல். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, அதாவது மோர் டிசைரபிள், இங்கே மோர் டிசைரபிள் பிஹேவியர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளையாடுறது. ஓகேவா? பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது லெஸ் டிசைரபிள் வந்து என்ன அப்படின்னா ஈட்டிங் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இப்போது யூஸ்வலாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், சாக்லேட் கொடுக்குறேன், நீ இந்த வெஜிடபிள் சாப்பிடு, சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒன்றை வச்சு அதை பிளாக்மெயில் பண்ணுறது தான் வந்து ப்ரிமாக் பிரின்சிபல். ஸோ இப்போது ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு விடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது தான் வந்து ப்ரிமாக் பிரின்சிபல். ஓகேவா? எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ரிவார்டும் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சே பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ண வைக்கிறது. இப்போ மித்ததெல்லாம் பார்க்குறீங்க. ப்ரைமரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குல்ல, ப்ரைமரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நேச்சுரலி ரீஎன்ஃபோர்ஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு இருக்கும். ஓகேவா? ரீஎன்ஃபோர்ஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ என்ன சொல்கிறது, இப்போது வந்து ஒருத்தருக்கு பசிக்குது, அவங்களுக்கு வந்து இப்போ சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா அது சாப்பிட்டாங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸிங் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்கும் தானே, கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அவங்களோட பேசிக்கான பயாலஜிக்கல் நீட் அந்த கூட ரிலேட்டட் டு அன் ஆர்கானிசம் சர்வைவல், பேசிக்கான பயாலஜிக்கல் நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து ப்ரைமரி ரீஎன்ஃபோர்ஸர். ஓகேவா? அதாவது செகண்டரி ரீஎன்ஃபோர்ஸர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, செகண்டரி ரீஎன்ஃபோர்ஸர் வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு அது ஒரு திங்காக வந்து அது நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து அக்வயர் பண்ணாது. ஓகேவா? செகண்டரி ரீஎன்ஃபோர்ஸர் வந்து எப்போ வேல்யூ அக்வயர் பண்ணோம் அப்படின்னா ரீஎன்ஃபோர்ஸிங் த்ரூ அசோசியேஷன் வித் ப்ரைமரி ரீஎன்ஃபோர்ஸர். ஓகேவா? இப்போது மணி இருக்குது, இது நமக்கு கொடுக்குறாங்க, அது வந்து செகண்டரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். கரெக்டாக? ஏன்னா இதை மணியை நம்ம சாப்பிட முடியாது, இல்லைனா எதுவுமே நமக்கு பேசிக்காக எதுவுமே கிடையாது. மணின்றது தேவை தான், பட் ஆனால் எதுக்கெல்லாம் தேவைப்படுது, நம்மளோட பேசிக் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண தான் தேவைப்படுது. இப்போ மணி வந்து செகண்டரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கி சும்மா வச்சுக்கிட்டு அது எதுக்காவது உதவுமா? கிடையவே கிடையாது. கரெக்டாக? இப்போ எதுக்குமே யூஸ் பண்ணாமல் வெறும் மணி மட்டும் நமக்கு நேச்சுரலாக ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுமா? கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஒரு பேப்பராக தான் இருக்கும், பட் அதை வச்சு நமக்கு தேவையான அந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஷெல்ட்ரு இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறப்ப தான் அது வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாகவே நமக்கு தெரியுது மணி. ஓகேவா? அப்போது என்னென்னா ப்ரைமரி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட அசோசியேஷன் ஆகும்போது தான் செகண்டரி ரீஎன்ஃபோர்ஸருக்கு வந்து ஒரு வேல்யூவே கிடைக்கும். ஓகேவா? இப்போ பொட்டென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸர் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கெல்லாம் வந்து நேச்சுரலி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது வந்து செகண்டரி பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னால் இதோட அசோசியேஷன் ஆகிறப்போ இதோட வேல்யூ இதை அக்வயர் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? பட் பொட்டென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபஸ்ட் நாள் வந்து இப்போ அந்த குழந்தை வந்து நான் டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிவிட்டோம், உனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா 1 hour ஹோம்ஒர்க் பண்ணால் 10 நிமிஷம் தான் ப்ளே டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். பட் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு வந்து பொட்டென்ஷியல்னால் சஃபிஷியண்ட்டான ரீஎன்ஃபோர்ஸராக இருக்குமா? கிடையாது. 1 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு வெறும் 10 நிமிஷம் தான் விளாட விட்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணும். அது வந்து பொட்டென்ஷியல் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. பட் அதே இது எக்ஸ்ட்ராவாக இன்னும் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரா அப்படின்றது தான் பொட்டென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸருக்கு ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த குழந்தை வந்து 1 hour ஹோம்ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 30 minutes 20 minutes அது யூஸ்வலாக பொறுத்து தான், அப்படி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பொட்டென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸர். அதாவது ஒரு அன்டிசைரபிள் பிஹேவியரை பண்ண வைக்கிறதுக்கு அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அதுதான் வந்து பொட்டென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் பார்ட் ஒரு 2 தடவை கொடுத்துருக்கேன்னா
which part of brain is responsible for transferring info from short term memory to long term memory. ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிரெயினில் இருக்கிற எந்த பார்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செக் பண்ணலாம். இதோட ஆன்சர் வந்து ஹிப்போ கேம்பஸ். ஸோ ஹிப்போ கேம்பஸ் தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபருக்கு கொஸ்டின்ல இருக்குல்ல, அதாவது ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்முக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஹெல்ப் பண்ணுறது வந்து ஹிப்போ கேம்பஸ். இப்போ அமிக்டாலா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், இமோஷன் ரெகுலேஷனுக்கு தான் வந்து அமிக்டாலா மெயினாக சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஃபியர் அண்ட் ப்ளஷர் வந்து இமோஷன் ப்ராசஸ் பண்ணுறது வந்து அமிக்டாலா. அதே இது ஹைப்போதாலமஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு அப்படின்னா ரெகுலேட்ஸ் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ரெகுலேட்ஸ் பாடிலி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்ன சொல்கிறது, ஹங்கர், தர்ஸ்ட்டு, டெம்பரேச்சர் அந்த மாதிரி பாடி ஃபங்க்ஷனுக்குலாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹைப்போதாலமஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. செரிபெல்லம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கோஆர்டினேட்ஸ் வால்யூண்டரி மூமெண்ட்ஸ். அடுத்து வந்து என்ன அப்படின்னா மோட்டார் லேர்னிங்லாம் இருக்கலாம். இப்போ வந்து நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது, அப்புறம் கார் ட்ரைவ் பண்ண கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த செரிபெல்லம் தான் இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே, மோட்டார் லேர்னிங், வாலண்டரி மூமெண்ட்ஸ், அப்புறம் பேலன்ஸ் பண்ணி நடக்குது. இப்போ குழந்தை வந்து ஃபஸ்ட்டு தவந்துட்டு தான் இருக்கும். அப்போ நடக்கிறப்போ பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த செரிபெல்லம் பார்ட்டு தான். ஓகேவா? பட் இப்போ நமக்கு கொஸ்டின் படி ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் மெமரி இன்ஃபோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பிரெயின் பார்ட் வந்து ஹிப்போ கேம்பஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களா. அக்கார்டிங் டு டெஃபினிஷன் தியரி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் அ கான்செப்ட் ஆஃப் அன் ஆஃபீஸ் ஒன் மஸ்ட், அதாவது என்னென்னா ஆஃபீஸ் அப்படிங்கிற கான்செப்டை டெஃபினிஷன் தியரி படி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களில் எது நம்ம மெயினாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு உங்களோட ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னா லிஸ்ட் ஆல் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ். இப்போது யூஸ்வலாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளுக்கு நம்ம டெஃபினிஷன் படித்தாலும் என்ன தெரிய வரும், அதை வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி நெசசரியான சஃபிஷியண்ட்டான ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி தான் டெஃபினிஷனில் இருக்கும். கரெக்டாக? இப்போ சும்மா அதை பற்றி ரொம்ப இது பண்ணாமல் அந்த கான்செப்ட் கீழே எதை பற்றிலாம் இருக்குன்றதை டிஃபைன் பண்ணுற மாதிரி சஃபிஷியண்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இதோட ஆப்ஷன்ஸ் வச்சு பாருங்களேன். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ஐடியல் ஆஃபீஸ். இப்போ ஐடியல் ஆஃபீஸ் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து டெஃபினிஷன் பண்ண முடியுமா? கிடையாது. அதேமாதிரி வேரியஸ் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணால் நம்மளால் ஒரு டெஃபினிஷன் வந்து பண்ண முடியுமா? கிடையாது. மேபி இது ரெண்டுமே வந்து நமக்கு யூஸ் ஆகும், அந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் ஆனால் இப்போது இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக இது கூட ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா? லிஸ்ட் ஆல் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் ஆஃபீஸ். ஒரு ஆஃபீஸ்க்கு என்னென்ன எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதை பூரா லிஸ்ட் பண்ணி அதை வச்சு தான் நம்மளால் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ இது ரெண்டுமே மேபி இதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்போது என்னென்ன எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 ஆப்ஷனும் ஹெல்ப் பண்ணலாம். பட் என்டையர்லி நமக்கு தேவையான என்ன அப்படின்னா ஒரு ஆஃபீஸோட எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் அந்த கான்செப்டை டெவலப் பண்ணி ஒரு டெஃபினேஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து டெஃபினேஷன் தியரி படி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், ரீட் த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் அண்ட் சூஸ் பெஸ்ட் ஆப்ஷன். எக்ஸ் வந்து வாட் டைம் இஸ் இட்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒய் வந்து ஐ திங்க் இட் இஸ் அபவுட் 9:30 AM அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து என்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இல்லை உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படின்றத போடுங்க பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து அடல்ட் ட்ரான்சாக்ஷன். இப்போ அடல்ட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சேம் ஏஜ் குரூப் அல்லது அடல்ட் ஏஜில் இருக்கிற 2 பேர் வந்து பேசிக்கிறது தான் வந்து அடல்ட் ட்ரான்சாக்ஷன். இதில் வந்து எந்த ஒரு கைடன்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படிலாம் போய் பேச மாட்டாங்க. நார்மலாக ஜென்ரல் ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து அடல்ட் ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? இப்போ அடல்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட்ரினாலே உங்களுக்கு தெரியும், ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்கள வந்து ஒரு பாராட்டுறது, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அல்லது அவங்களோட ஜாப் பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஸ்டடீஸோ அகாடமிஸ் ஏதோ ஒன்று அவங்கள வந்து பாராட்டி நம்ம பேசுகிறது. அதாவது 2 அடல்ட் ஏஜில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பாராட்டி பேசுகிறது வந்து அடல்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரான்சாக்ஷன். ஓகேவா? இப்போ இங்கே இந்த கான்வர்சேஷன் ரீட் பண்ணால் உங்களுக்கு இப்போ டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு அவங்க டைம் சொல்லியிருக்காங்க. இது எதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஸோ அப்போ அது வந்து அடல்ட் ட்ரான்சாக்ஷன்.
இப்போது சைல்டு அடல்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசுது. அந்த குழந்தைய பார்த்து இப்போது ஃபஸ்ட் ரேங்க் கிடைக்குது இல்லைன்னா ஏதோ ஒரு மார்க் கிடைக்கிறது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணி பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் பார்க்க அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம குழந்தைய பாராட்டோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சைல்டு அடல்ட் காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சாக்ஷன். இப்போ சைல்டு அடல்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த குழந்தை வந்து அடல்ட் கிட்ட ஒரு கைடன்ஸ் அல்லது ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி கான்வர்சேஷன் வர்றது தான் வந்து சைல்டு அடல்ட் டிரான்சாக்ஷன். ஓகேவா. அந்த குழந்தை வந்து அடல்ட்கிட்ட ஒரு இப்போது ஹோம்ஒர்க் ஹெல்ப் பண்ண சொல்கிறது அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த டிரான்சாக்ஷனை என்ன சொல்கிறாங்கன்னா சைல்டு அடல்ட் டிரான்சாக்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் இன்றைக்கி 10 நம்ம பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட்டு அடுத்து போடுறேன். அடுத்து நம்ம பார்க்கலாம்.